அடுத்தது பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பயோகெமிஸ்ட்ரி இஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் சேரக்கூடிய ஒரு துறை, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும். அண்ட் தட் ஸ்டடீஸ் வேரியஸ் கெமிக்கல் அண்ட் பிசிக்கோ-கெமிக்கல் ப்ராசஸஸ். உடம்புல நடக்கக்கூடிய, செல்களில் நடக்கக்கூடிய வேதி மாற்றங்கள், கெமிக்கல் ப்ராசஸஸ், இதை பத்தி படிக்கிறது தான் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். And this subject is best suited for students who are planning to work in medical and pharmacological fields. அதாவது மருத்துவத்துறை, மருந்தியல், பார்மகாலஜிங்கிறது மருந்தியல், பார்மகாலஜிக்கல் ஃபீல்டு, இந்த ரெண்டுலையும் பற்றி ரெண்டையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி வந்து படிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரிங்கிறது முன்னாடி ஒரு காலத்தில் வந்துட்டு தனி ஃபீல்டாக தனியாக கோர்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து டியூ டு தி பெர்த் ஆஃப் பயோடெக்னாலஜி எவ்ரி திங் ஹேஸ் பீன் இன்டகிரேட்டட். எல்லாம் பயோடெக்னாலஜிங்கிற ஒரு ஃபீல்டு வந்த உடனே இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு, பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம். Next one is the ecology. This is also another major branch of zoology. It deals with the study of interaction of living organisms with one another and with their physical environment. ஸோ ஈகாலஜிங்கிறது எதை பற்றின படிப்பு அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் ஆஃப் லிவிங். இன்டராக்ஷன் அப்படிங்கிறது தொடர்பு. எதுக்குள்ள தொடர்பு? சச் அஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், உயிரினங்களுக்குள்ள தொடர்பு, இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். எல்லா உயிரினம் ஒன்று. நம்ம மனுஷனுக்கும் பிளான்ஸுக்கும் என்ன தொடர்பு? பிளான்ஸுக்கும் மனுஷனுக்கும் என்ன தொடர்பு? பிளான்ஸுக்கும் மைக்ரோப்ஸ், ஹியூமன் பீயிங்ஸுக்கும் மைக்ரோ ஆர்கனிசத்துக்கும் இதுக்குள்ள தொடர்பு. இது போக அண்ட் தேர் பிசிக்கல் என்விரான்மெண்ட். பிசிக்கல் என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறம், அதான் பிசிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ உயிரினங்களுக்கும் அதோட சுற்றுப்புறத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எ பாண்ட், ஒரு குளத்தை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த குளத்துல வந்து என்ன இருக்கும்? பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு வாட்டர் இருக்கும். வாட்டர் மேலேருந்து வரக்கூடிய சன்லைட் அதில் விழும். சன்லைட் விழுந்ததுனால அங்கே ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், சாயில் இருக்கும் கீழே. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இது போக அந்த சாயில் வந்து தண்ணியில் கரைஞ்சதுனால அந்த தண்ணிக்குன்னு ஒரு பிஹெச், அந்த பிஹெச் ஒரு பிஹெச், சர்டன் பிஹெச் இருக்கும். அதில் உப்புத்தன்மை இருக்கலாம், காரத்தன்மை அல்லது அமிலத்தன்மை, ஏதோ ஒரு இது வந்துட்டு அங்கே மண் இருக்கிறதுனால அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் வந்து அங்கே வரும். ஸோ இப்போ இந்த அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் குளத்தோட மையப்பகுதி போயிட்டுன்னு வச்சுக்கோ. அந்த டாப் லேயர்லேருந்து பாட்டம் வரைக்கும் வந்துட்டு உயிரினங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசம்ஸ் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிறது எல்லாமே உயிரற்ற பொருட்கள் தான். ஒரு குளம்னு நான் இப்போ சொன்னது அத்தனைக்கும் உயிர் கிடையாது. ஆனால் அங்கே வந்து சொல்லக்கூடிய அங்கே உயிரினங்களும் இருக்குது. எப்படி இருக்குது? லைட் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய தாவரங்கள் மேலே இருக்கும். அது கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம பிளாங்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஃபைட்டோ பிளாங்டான்ஸ், மிதவை உயிரிகளில் ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் அப்படிங்கிறது மேலே மிதந்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் ஃபைட்டோ பிளாங்டான்ங்கிறது. இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ங்கிறது நம்ம இன்வெர்டிபிரேட் லார்வா இந்த மாதிரி இருக்கு, அதுதான் ஜூ பிளாங்டான். திஸ் ஜூ பிளாங்டான் ஃபீட்ஸ் ஆன் தி ஃபைட்டோ பிளாங்டான்ஸ். ஃபைட்டோ பிளாங்டான்ஸை சாப்பிடக்கூடிய ஜூ பிளாங்டான் அங்கேயே மேலே தான் இருக்கும், வாட்டரோட சர்ஃபேஸில். த ஜூ பிளாங்டான்ஸ் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் தே வில் ஈட். இது அதுக்கு அடுத்து கீழே இருக்கும். அண்ட் தி ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் ஆர் ஈட்டன் பை அதர் கார்னிவோரஸ் ஃபிஷ்ஷஸ். அதுக்கப்புறம் இங்கே உயிரினங்கள் செத்து போனது, மக்கி போனது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அதோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில் கீழே சாயில் மண் இருக்கக்கூடிய பகுதியில் டெட்ரிட்டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கினதை இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் அங்கே இருக்கும். அப்போ உயிரற்ற இந்த இடத்துல தான் உயிருள்ள விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இதுக்குள்ள தொடர்பை பற்றி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தேர்ட் இயர் நீங்கள் வரும்போது இந்த ஈகாலஜியை பற்றி டீட்டெயில்டாக படிப்பீங்க.
அடுத்தது வந்துட்டு சப் டிசிப்ளின்ஸ் இன் பயாலஜி. பயாலஜியில் இருக்கக்கூடிய சில உட்பிரிவுகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அனட்டாமி. அனட்டாமிங்கிறது தமிழில் வந்து உடற்கூறியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி சொல்றது. ஸோ anatomy is one of the main branches of biology that allows an individual to understand the structure and parts of the organism. ஆர்கனிசத்தோட லிவிங் ஆர்கனிசம் ஒரு உயிரினத்தோட ஸ்ட்ரக்சர், அதோட வடிவமைப்பு, அதில் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த ஆர்கனிசத்தில் என்னென்ன இருக்கும், எதுல எல்லாம் அனிமல்ஸில், ஹியூமன் பீயிங்ஸ் அதிலே வந்துடும், அனிமல்ஸ்லேயே, அது போக மற்ற உயிரினங்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த உடற்கூறு. கூறுனா என்னது? அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி, ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி படிக்கிறது. அதான் அனட்டாமி அப்படின்னு சொல்லுவோம். மோரோவர் இட் இன்வெஸ்டிகேட்ஸ் ஹவு எ லிவிங் பாடி அடாப்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் பேலன்ஸ். ஒரு உயிரினத்தோட அதோட உடல் வந்து எப்படி அடாப்ட் ஆகுது, அடாப்ட்னா என்னது? தகவமைத்துக் கொள்ளுது. எதுக்கு தகுந்தபடி? பேலன்ஸ் வித் தி பிசிக்கல் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் தான் பிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த பிசிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம உடல் உறுப்புகள், நம்ம உடல் வந்து எபெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சுற்றி என்ன இருக்குது? காற்று இருக்குது, லைட் இருக்குது, இதுதான் பிசிக்கல் என்விரான்மெண்ட். அதுக்கு தகுந்தபடி நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகும். எப்படி அடாப்ட் ஆகும்? குளிர் நேரங்களில் நம்ம கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுறுசுறுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல வெயில் நேரங்களில் ஸ்வெட்டிங் வந்து இருக்கும். இதெல்லாம் எதனால? வெளியில பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் வருது, அதுக்கு தகுந்தபடி நம்ம பாடி நம்மளை அடாப்ட் ஆகுது, அதுக்கு தகவமைச்சுக்கிடுது. ஸோ வெயில் டைம்ல வந்துட்டு நமக்கு வந்து வேர்வை அதிகமாகிறதுனால பாடியை கூல் பண்ற ஒரு வேலையை நம்ம பாடி வந்து நமக்கு செய்யுது. இது எல்லாம் பத்தி அந்த அந்த இந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் அனட்டாமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அனட்டாமி அப்படிங்கிறது இந்த உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் அனட்டாமி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது பிசியாலஜி, அனட்டாமியோட சேர்ந்த இன்னொன்று. ஸோ அனட்டாமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர், அதோட வடிவமைப்பை பற்றி படிக்கிறது. பிசியாலஜிங்கிறது அதோட செயல்பாடு, ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது. உடற்செயலியல்னு தமிழில் பேர். ஸோ physiology is one of the lesser known branches of biology that studies the normal functions of various parts of the living organism. நம்ம உடம்புல வேறு வேறு உறுப்புகள் இருக்குது. என்னென்ன உறுப்புகள்? பிரெயின் இருக்கு, ஹார்ட், ஸ்டமக், பேங்க்ரியாஸ், கிட்னி, யூரினரி பிளாடர், இன்டெஸ்டைன், லிவர், லங்ஸ், thyroid, etc. So there are so many organs in our body, and these organs are associated with some few organ systems such as respiratory system, digestive system, reproductive system, excretory system, circulatory system, etc. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உறுப்பு மண்டலத்தோட தொடர்புடையதாக இருக்கும். இந்த இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. அடுத்தது டாக்ஸானமி. இதுவும் ஒரு ஓல்டு பிரான்ச் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் கேட்டகரைசிங் அண்ட் நேமிங் ஆர்கனிசம்ஸ். நேமிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ். கேட்டகரைசிங் என்னது? வகைப்படுத்துறது. அண்ட் நேமிங், வகைப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த விலங்குகள், தாவரங்களுக்கு பேர் கொடுக்கிறது. எதை வச்சு? பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த உயிரினங்களோட பண்புகளை வச்சு அதுக்கு நாம பேர் கொடுப்போம். இது நீங்க கிளாசிபிகேஷன் சொல்லிட்டு இப்போ இன்வெர்டிபிரேட்டால உங்களுக்கு மேஜர்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லிட்டு யாரை சொல்லணும்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறார். அவர் தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதை வகைப்படுத்தி பெயர் கொடுத்தவர். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து ஸ்பீசிஸ், அதாவது ஒரே ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. ஊருக்குள்ள போய் நாயை பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருலேயும் ஒவ்வொரு மாதிரியான நாய் இருக்கும்.
இந்த நாய்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒண்ணு போல அதுக்கு வந்து என்னது டொமஸ்டிக் டாக்னா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர். ரைட். இந்த நாய் மாதிரி காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல ஒயில்டு ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒயில்டு டாக் இதை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது. அப்ப அதை வந்துட்டு இது கூட சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால அதுக்கு வந்து ஸ்பீசிஸ் வந்து ஒரே ஸ்பீசிஸ் சாரி ஒரே ஜீனஸா இருக்கும், ஸ்பீசிஸ் வந்து வேறவா இருக்கும். இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையுமே வந்துட்டு நாம வகைப்படுத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு 7 மெயின் கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம் அப்படின்னு சொல்லி இந்த வகையான ஒரு 7 குரூப் ஒவ்வொரு ஆர்கனிசத்தையும் நாம இந்த ஒரு 7 வகை கீழுள்ள கொண்டு வந்துடலாம். இதுக்கு பேர் தான் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி இந்த படிப்புக்கு பேர் டாக்ஸானமி. இன்னைக்கும் வந்து டாக்ஸானமிக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்டு. ஏன்னா டாக்ஸானமி வந்து பட் டாக்ஸானமி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது சுவாலஜிலையும் சரி பாட்டனிலையும் சரி டாக்ஸானமி படித்தவங்களோட எண்ணிக்கை வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீல்டில் வந்துட்டு இந்த டாக்ஸானமி படித்தவங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து நல்லா இருக்குது.